ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்கள் அரவிந்த். இன்றைக்கி ரெட்மி கிட்ட இருந்து சைனா மார்க்கெட்டில் ரெட்மி நோட் 12T ப்ரோ அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் நமக்கு இந்தியன் மார்க்கெட்டில் ரெட்மி K60i அப்படின்ற நேமில் ரீபிராண்ட் ஆகி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆக்சுவலி இதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸாக சைனா மார்க்கெட்டில் லான்ச் பண்ண ரெட்மி நோட் 11T ப்ரோ அந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் இந்தியாவில் நமக்கு ரெட்மி K50i அப்படின்ற பேரில் வந்துச்சு. ஸோ அதனால் மோஸ்ட்லி இந்த ரெட்மி நோட் 12T ப்ரோ நமக்கு இந்தியாவில் ரெட்மி K60i வரும். ஸோ அப்படி வரப்போகிற இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி இப்போ சைனாவில் வந்திருக்கக்கூடிய அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பற்றிலாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெட்மி நோட் 12T ப்ரோடைய லுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான லுக்கில் ஒரு 3 கலர் ஆப்ஷன் பிளாக் ப்ளூ ஒயிட் அப்படின்ற மாதிரியான கலர் ஆப்ஷனோட ஒரு பிளாஸ்டிக் பில்டு குவாலிட்டியில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிசைன் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பில்டு குவாலிட்டி டிசைன்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது. இது போக மொபைலுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.7 இன்ச்சஸ்க்கான சைஸில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான ஒரு IPS LCD பேனலுக்கான டிஸ்பிளே தான் இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் 144 ஹெர்ட்ஸ்க்கான ஒரு ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட் இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் ரெட்மி K50iலையும் இந்த மாதிரி தான் நமக்கு LCD பேனல் 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் நமக்கு AMOLED டிஸ்பிளே இல்லாமல் LCD ப்ளஸ் 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்கான காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. இது போக மொபைலுடைய பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்ண 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயுமே அப்கிரேட் இல்லை. ப்ரீவியஸ் ரெட்மி K50i ஸ்மார்ட் ஃபோன்லையும் இதே மாதிரியான ஃபாஸ்ட் சார்ஜிங் 67 வாட்ஸ்க்கான சார்ஜர் தான் இருந்துச்சு. ஸோ அதே சார்ஜர் கொடுத்துருக்காங்க. பட் இந்த செக்மெண்ட்டுக்கு ரீசனபிள் ஓகே தான் இந்த பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும். அடுத்து பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோம்னா இங்கே மீடியாடெக்கோட Dimensity 8200-Ultra அப்படின்ற ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அல்ட்ரா அப்படின்ற வேர்டிங் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பூஸ்டடான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். நார்மல் Dimensity 8200லேருந்து கொஞ்சம் பூஸ்டடாக இன்னும் கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும், அவ்வளோதான். ஸோ ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது பர்ஃபார்மன்ஸில். ஸோ சின்ன பூஸ்டட் வெர்ஷனாக இந்த ஒரு சிப்செட்டை இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் Dimensity 8200 பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான். அதுவும் இந்த ப்ராசஸரோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொஞ்சம் பட்ஜெட் செக்மெண்ட்டில் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு ரீசனபிளான ஸ்மார்ட் ஃபோனாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டில் இருக்க போகுது. அண்ட் சைனா மார்க்கெட்லேயுமே இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு ரீசனபிளான ப்ரைஸிங்க்கு தான் வந்திருக்கு. அதே மாதிரி மொபைலுடைய கேமரா செட்டப் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சுவலி பின்பக்கம் ட்ரிபிள் கேமராக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பிரைமரி 64 மெகா பிக்சலுக்கான கேமரா, அது போக 8 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல் அப்படின்ற மாதிரியான ஒரு 3 கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா ஆம்னிவிஷன் சென்சரோட கொடுத்துருக்காங்க. அண்ட் OISக்கான சப்போர்ட்லாம் கிடையாது. இது கூட 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைடங்கள் 2 மெகா பிக்சலுக்கான ஒரு டெப்த் சென்சர் அப்படின்ற மாதிரியான கேமராஸ் இங்கே நமக்கு இருக்குது. அண்ட் முன்பக்கம் செல்ஃபி கேமரான்னு பார்த்தோம்னா யூஸ்வலாக ரெட்மி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் கேமரா ரெட்மி K60 சீரிஸ் ஆகட்டும் அதிலெல்லாம் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் கேமராவை பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல. ஒரு 64 மெகா பிக்சல் ஆம்னிவிஷன் சென்சருக்கான ஒரு நார்மலான ஒரு கேமரா தான் கொடுத்துருக்காங்க. மெயினாக பர்ஃபார்மன்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறதுனால இங்கே கேமரா இந்த மாதிரியான ஒரு கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இது போக அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. Android 13க்கான OSோட MIUI வெர்ஷன் 14ல் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரன் ஆகுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் சைனாவில் லான்ச் பண்ணிருக்கக்கூடிய ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அங்கே பேஸ் வேரியண்ட்டாக 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் அப்படின்ற இந்த வேரியண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வேரியண்ட்டுக்கு 1599 அப்படின்ற மாதிரியான ஒரு சைனீஸ் கரன்சிக்கு அங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க. இது இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 18,500 மாதிரியான ப்ரைஸிங் வருது. ஸோ அந்த செக்மெண்ட்டுக்கு தான் இப்போதைக்கு சைனா மார்க்கெட்டில் இந்த ரெட்மி நோட் 12T ப்ரோ அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த செக்மெண்ட்டுக்கு பார்க்கும்போது சைனா மார்க்கெட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வர்த்து தான். ஏன்னா 18,500 செக்மெண்ட்டுக்கு Dimensity 8200க்கான ப்ராசர் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசர், அதோட நமக்கு 144 வாட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் 67 வாட்ஸ்க்கான சார்ஜர் எல்லாமே ஓகே. கேமரா மட்டும்தான் நமக்கு OISக்கான கேமரா இல்லை, பட் அந்த செக்மெண்ட்டுக்கு ஓகே அப்படின்ற மாதிரியான ஒரு கேமரா செட்டப் எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரும்போது என்ன ப்ரைஸிங்க்கு வரும்? இந்தியன் மார்க்கெட்டில் நான் சொன்ன மாதிரி ரெட்மி K60i அப்படின்ற நேமில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்மோஸ்ட் அப்படி தான் வரப்போகுது. அண்ட் அப்படி இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம என்ன ப்ரைஸிங் எதிர்பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 20,000 25,000 மாதிரியான ப்ரைஸிங் எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த செக்மெண்ட்டில் தான் நமக்கு ரெட்மி K50i அந்த ஸ்மார்ட் ஃபோனுமே இருந்துச்சு. ஸோ ஓவரால் பார்க்கும்போது அந்த செக்மெண்ட்டுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக ப்ராசஸர் கேமிங்கை ஃபோக்கஸ் பண்ண ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகுது. மற்றபடி கேமராலாம் பெருசாக அந்தளவுக்கு இருக்க போதில்லை. ஸோ இப்போதைக்கு சைனா மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இந்த ரெட்மி நோட் 12T ப்ரோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய ப்ரைஸிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் நெக்ஸ்ட் இந்தியன் மார்க்கெட்டில் ரெட்மி K60i அப்படின்ற நேமில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. ஸோ அப்படி வரும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன ப்ரைஸிங்க்கு இந்தியாவில் வந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க.